Chapter 12, seventh problem, truth table. Verify whether the following compound propositions or tautologies, contradictions, and contingency. Tautologyனா லாஸ்ட் காலம் எல்லாம் ட்ரூவாக இருக்கணும். கான்ட்ரடிக்ஷன்னா லாஸ்ட் காலம் எல்லாம் ஃபால்ஸாக இருந்தால் அது கான்ட்ரடிக்ஷன். கான்டினென்சினா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பி கன்ஜங்ஷன் அல்லது பி அண்ட் கியூன்னு சொல்லலாம், இல்லை கேப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். எகெயின் கேப் negation of P disjunction Q or P or Q அல்லது கப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணால் லாஸ்ட் காலம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ P அண்ட் Q இதில் ரெண்டே வேரியபிள் தான் இருக்குது. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா நமக்கு 4 ரோஸ் வரும். ஸோ Pயை வந்து நம்ம ஃபஸ்ட் காலம் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு என்ட்ரி பண்ணுவோம். Q ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். த ஃபஸ்ட் ப்ராக்கெட் P conjunction Q, P and Q or P cap Q, P hat Q எது வேணால் சொல்லலாம். கன்ஜங்ஷன் அதனுடைய கண்டிஷன் ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், பாக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபால்ஸ் ஆகிடும், அதர் ரோ எல்லாமே ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் P டிஸ்ஜங்ஷன் Q வேணும், ஆர் P ஆர் Q ஆர் P கப் Q அப்படின்னு சொல்லலாம். P கப் Q ஃபார்முலா ஃபால்ஸ் ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸாக இருக்கும். ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ், அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே அதர் என்ட்ரிஸ் எல்லாமே ட்ரூ ஆகிடும். அடுத்தது ப்ராப்ளத்தில் நெகேஷன் ஆஃப் P டிஸ்ஜங்ஷன் Q. இந்த P டிஸ்ஜங்ஷன் Qவினுடைய நெகேஷன் வேல்யூ, அதாவது இதனுடைய நெகேஷன் ஆப்போசிட். ஸோ ட்ரூவுடைய ஆப்போசிட் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸுக்கு ட்ரூ போடுறோம். இப்போ இந்த காலம் லாஸ்ட் காலம் வந்து என்ட்ரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன சால்வ் பண்ணுறோம்னா P கன்ஜங்ஷன் Q conjunction negation of P disjunction Q. ஆல்ரெடி P conjunction Q கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் negation of P disjunction Qவையும் conjunction and யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்போ இந்த தேர்ட் காலமையும் ஃபிஃப்த்து காலமையும் மட்டும்தான் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம்னா கன்ஜங்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். கண்டிஷன் வந்து கன்ஜங்ஷன் அல்லது and கேப் யூஸ் பண்ணுறோம். இப்போ கேப்பினுடைய கண்டிஷன் ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூ, பாக்கி எல்லாமே ஃபால்ஸ். அப்போ இந்த ரெண்டு காலம்லேயும் ட்ரூ ட்ரூ எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுலேயுமே ட்ரூ ட்ரூ இல்லை. அப்போ எல்லாமே எலிமெண்ட்ஸ் பூரா லாஸ்ட் காலம் பூராமே நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட் காலம் எல்லாம் ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வந்து கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட் காலம் எல்லாம் ஃபால்ஸ் ஆனால் இது கான்ட்ரடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் செவன்த் ப்ராப்ளமில் செகண்ட் சப்டிவிஷன் P டிஸ்ஜங்ஷன் Q, அது ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு. தென் நெகேஷன் P. இந்த ரெண்டு வேல்யூக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும், அதாவது and யூஸ் பண்ணுறோம் ஆர் கேப் யூஸ் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ண அப்புறம் இந்த வேல்யூக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் Qக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன வேணும்னா நெகேஷன் P வேணும். ஸோ நெகேஷன் P அப்படிங்கிறது Pனுடைய ஆப்போசிட். அப்போ P வந்து ட்ரூ ட்ரூ அப்படின்னா இது ஃபால்ஸ் ஃபால்ஸ் தென் ட்ரூ ட்ரூ. நெக்ஸ்ட் P டிஸ்ஜங்ஷன் Q, அது ஆல்ரெடி நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ P டிஸ்ஜங்ஷன் Q. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தனியாக ஒர்க் அவுட் பண்ணோம்னா அதை திருப்பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ P டிஸ்ஜங்ஷன் Q, இதையும் நெகேஷன் P கண்டுபிடிச்சதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ P டிஸ்ஜங்ஷன் Qக்கும் நெகேஷன் Pக்கும் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும். கன்ஜங்ஷனுடைய ரூல் ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூ. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் ட்ரூ ட்ரூ மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும். அப்போ எங்கே ட்ரூ ட்ரூ இருக்கோ அது மட்டும்தான் ட்ரூ, பாக்கி எலிமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் P டிஸ்ஜங்ஷன் Q கன்ஜங்ஷன் நெகேஷன் P, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். இந்த டேர்முக்கு தென் Q கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் Q கண்டுபிடிக்கணும். இதையும் Qவுக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ், பாக்கி எல்லாமே ட்ரூ. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நமக்கு. அடுத்தது Q இருக்குது. அப்போ இதில் ஃபஸ்ட்டு ட்ரூ எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அதில் நெகேஷன் இந்த வேல்யூவில் Qவினுடைய வேல்யூவில் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தால் ஃபால்ஸ். அப்போ அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது.
அப்போ எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும்னா ட்ரூ ஆகிடும். ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென்னுடைய மீனிங் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறது ட்ரூவாக இருக்கணும், நெக்ஸ்ட்டு டேர்மில் வரக்கூடியது ஃபால்ஸாக இருக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்மில் இங்கே ட்ரூ எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. அது க்யூவோட கம்பேர் பண்ணுறோம், க்யூக்கு தென் கண்டுபிடிக்கிறோம். ஸோ க்யூவில் வந்து அடுத்து அதுக்கு நேராக பார்த்தோம்னா ட்ரூ தான் இருக்குது, ஃபால்ஸ் இருந்தால் தான் ஃபால்ஸ். அப்போது பாக்கி எல்லா எலிமெண்ட்ஸுமே இதில் ட்ரூ ஆகிடும். ஸோ லாஸ்ட் காலம் எல்லாமே ட்ரூ ஆகிறதுனால இதை நம்ம டாட்டாலஜி அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம். P conditional statement Q, P then Q, if and only if biconditional of negation P conditional or then Q. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம். இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நெகேஷன் P வேணும். ஸோ நெகேஷன் P, Pனுடைய ஆப்போசிட் P and Q 2 வேரியபிள் தான் இருக்குது. ஸோ 2 வேரியபிள்னால் 4 ரோஸ் மட்டும்தான் வரும். 4 ரோஸுக்கு அப்ளை பண்ணுறது P வந்து ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் Qனுடைய வேல்யூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் P ட்ரூனுடைய ஆப்போசிட் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. P then Q conditional statement P conditional statement Q. ஸோ conditional statement important point, ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ். ஸோ பாக்கி என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ட்ரூ யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஃபோர்த்து காலம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதாவது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாம். அதுக்கு நெகேஷன் Pக்கும் Qக்கும் தென் யூஸ் பண்ணணும், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுடைய மீனிங் ஃபஸ்ட்டு ட்ரூ செகண்ட் ஃபால்ஸ் இருந்தால் ஃபால்ஸ். அது நெகேஷன் Pக்கும் Qக்கும் கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நெகேஷன் P, அதில் ட்ரூ எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், அதில் ஃபால்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம் நெக்ஸ்ட் டேர்ம். பட் இங்கே தான் இருக்குது, ட்ரூக்கு ஃபால்ஸ் இங்கே இருக்கிறனால இது ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு ட்ரூ வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ராக்கெட்ஸ், இந்த ரெண்டு டேர்ம்ஸுக்கும் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னுடைய மீனிங் என்ன, ரெண்டும் சேம் என்ட்ரிஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும். டிஃப்ரெண்ட் என்ட்ரிஸ்னால் ஃபால்ஸ் ஆகிடும். அதாவது ரெண்டும் பாசிட்டிவ் ரெண்டும் நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ வரும்னு சொன்னேன். ஸோ ரெண்டும் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ரெண்டும் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஃபால்ஸ். அப்போ இந்த லாஸ்ட் என்ட்ரியில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ட்ரூவும் இருக்குது ஃபால்ஸும் இருக்குது. ஸோ த above truth table, the entries in the last columns are combination of true and false. ட்ரூவும் இருக்குது ஃபால்ஸும் இருக்குது. So the given statement is neither proposition, is neither tautology or nor contradiction. இது எதுவுமே வராது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ கான்டிஞ்சன்சின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரூவும் இருக்குது ஃபால்ஸும் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கான்டிஞ்சன்சி.